நடிகர் தல அஜித் அவர்களுடைய தாயார் மோகினி அவங்க இப்போ உடல்நலக் குறைவால காலமாயிருக்கிற நிலையில அஜித் அவர்கள் வந்துட்டு இப்போ ஒரு அவசர வேண்டுகோள் அறிக்கையை இப்போ வெளியிட்டிருக்காரு. தன்னுடைய தாயாருடைய இறுதி சடங்கு அப்படிங்கிறது தங்களுடைய தனிப்பட்ட குடும்ப நிகழ்வு அப்படிங்கிறதுனால யாரும் தயவு செஞ்சு வீட்டுக்கு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களையும் தெரிவிச்சிருக்காரு. அஜித் அவர்களுடைய தாயார் மோகினி அவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது அஜித் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு இப்போ தாங்கிக்க முடியாத சோகத்தையும் நம்ப முடியாத அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அஜித் அவர்களுடைய தந்தை சுப்பிரமணியம் அவர்களும் இறந்து போனாரு. அந்த சோகத்துல இருந்து இன்னும் அந்த குடும்பத்தார்கள் மீண்டு வராத நிலையில யாருமே எதிர்பார்க்காத நிலையில அஜித் அவர்களுடைய அம்மா மோகினி அவங்களும் இறந்து போயிருக்கிறது அந்த குடும்பத்தார்களுக்கு தாங்கிக்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில அஜித் அவர்கள் ஒரு அவசர வேண்டுகோள் அறிக்கையை வெளியிட்டாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடினமான நேரத்துல தன்னுடைய தாயாருக்காக பிரார்த்தனைகள் செய்தவர்களுக்கும் ஆறுதல் சொல்லி இரங்கல் தெரிவிச்சவங்களுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு. மேலும் தன்னுடைய அம்மாவுடைய இழப்பு அப்படிங்கிறது தங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் அதனால அவங்களுடைய இறுதி சடங்கு அப்படிங்கிறது தங்களுடைய தனிப்பட்ட குடும்ப நிகழ்வு அப்படிங்கிறதுனால தயவு செஞ்சு யாரும் வீட்டுக்கு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதோட தன்னுடைய குடும்பத்தார்களுடைய தனி உரிமையையும் மனநிலையையும் புரிந்து மதிப்பளிக்குமாறு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதோட தன்னுடைய தொலைபேசிக்கு பல்வேறு அழைப்புகள் வரதாகவும் தன்னால இப்ப பேச இயலாது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை விட முக்கியமா தன்னுடைய தாயாருடைய இறுதி சடங்கு அப்படிங்கிறது நெருங்கிய குடும்ப உறவினர்கள் மத்தியில மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சு தயவு செஞ்சு யாரும் வீட்டுக்கு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி தல அஜித் அவர்கள் இப்போ ஒரு அவசர வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு. நடிகர் அஜித் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் குடும்ப விஷயங்களை எப்போதுமே பொது வெளிச்சத்திற்கு கொண்டு வர விரும்பாதவர். இதனாலேயே தன்னுடைய தாயாருடைய துக்க நிகழ்வையும் யாரோடையும் பகிர்ந்துக்காம தன்னோட நெருங்கிய குடும்ப உறவினர்களோட தான் இந்த துக்க நிகழ்வு நடக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.